பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய மாநில கொள்கையில் அந்த கொள்கையில் உறுதியாக இருந்து இன்றைக்கு 3-4 வருடங்களாக கவர்னர் முன்பு கவர்னரோட சண்டை போட்டு வெளிநடப்பு பண்றது ஒரு டிப்ளமசி கிடையாது. எந்த கவர்னர் புறக்கணிக்கப்பட்டாரோ அதே கவர்னர் முன்பு தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இதுதான் தமிழ்நாட்டில் புதிய தலைமையின் எங்களுடைய முதலமைச்சருடைய மெசேஜ். நாங்கள் எப்பொழுதும் மாநில கொள்கையில் உறுதியாக இருப்போம். அது கவர்னராக இருந்தாலும் சரி, டெல்லியோட தலைமையிலாக இருந்தாலும் சரி. 4 வருடங்கள் கழித்து முதல் முறையாக அதை நடைமுறைப்படுத்துவது எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர். ஒரு சண்டை போட்டு வெளிநடப்பு பண்றதில்லை. அதே கவர்னரை தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாட வச்சு நிக்க வச்சு மரியாதை கொடுத்து தமிழக மக்களுடைய உரிமையை நிலைநாட்டியது இந்த அவையில். மாண்புமிகு உறுப்பினர் சாசி சிவசங்கர் அவர்கள் தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் பாட வேண்டும், அவை நிறைவின் போதுதான் தேசிய கீதம் பாட வேண்டும் என்கின்ற மரபு தமிழ்நாட்டிலே கடைபிடிக்கப்பட்டு வருவது. இது ஏதோ அவைக்கு மாத்திரமல்ல, நீங்களும் நானும் பள்ளியிலே படிக்கும் போதும் அங்கேயும் இந்த நிகழ்வுதான் நடைபெற்று என்பதை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, வந்தே மாதரம் பாடல் இதற்கு முன்பு முதலமைச்சராக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருந்த பொழுது உயர்நீதிமன்றத்தில் பதவியேற்பு விழாவில் ரீசெண்டா வந்த சர்க்குலர், ஹோம் மினிஸ்டருடைய சர்க்குலர் படி வந்தே மாதரம் பாடல் முதல் முறையாக பாடப்பட்டது. அப்பொழுது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதற்கான மரியாதையை எழுந்து கொடுத்தார்கள். இது ரீசெண்டா வந்த பிரச்சனை. அதற்கப்புறம் பதவியேற்பு விழாவில் மாண்புமிகு முதலமைச்சரா பொறுப்பேற்பதற்கு முன்பு கவர்னரிடம் கோரிக்கை கொடுத்தார்கள். அப்பொழுது கவர்னர் ஹோம் மினிஸ்டருடைய சர்க்குலரை தான் நாங்கள் ஒபே பண்ணோன்னு சொன்னார். கிட்டத்தட்ட 5 நிமிடம் அப்பொழுதே தன்னுடைய கோரிக்கை வைத்தார் பதவியேற்பு விழாவுக்கு முன்பே. அதன் பின்பு கவர்னருடைய அலுவலகத்தில் அடுத்த பதவியேற்பு நடக்கும் பொழுதும் நம்மளுடைய கோரிக்கை முதல்வரும் சரி நாங்களும் சரி வைத்தோம். கவர்னருடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அவருடைய அவையில் பதவியேற்கும் பொழுது மாநில அரசால் எந்த விதமான முயற்சிகளை செய்ய முடியல. ஆனால் அரசு நிகழ்ச்சிகளில் எப்பொழுதும் தாய்மொழியாக இருக்கக்கூடிய தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடினோம். அதே மாதிரி இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதல் சட்டசபை கூட்டத்தில் பேரவைத் தலைவர் அவர்கள் இங்கு தலைமை இருக்கக்கூடிய அவையில் கவர்னருடைய கோரிக்கைகளை முதலில் வந்தே மாதரம் பாடணும்னு சொல்லும் பொழுதும் சரி, அதில் முதலமைச்சர் உறுதியாக நின்று பேரவைத் தலைவர்களிடம் உறுதியாக பேசி எங்களுடைய கருத்துக்களை கவர்னரிடம் உறுதியாக கூறி பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய மாநில கொள்கையில் அந்த கொள்கையில் உறுதியாக இருந்து இன்றைக்கு 3-4 வருடங்களாக கவர்னர் முன்பு கவர்னரோட சண்டை போட்டு வெளிநடப்பு பண்றது ஒரு டிப்ளமசி கிடையாது. எந்த கவர்னர் புறக்கணிக்கப்பட்டாரோ அதே கவர்னர் முன்பு தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இதுதான் தமிழ்நாட்டில் புதிய தலைமையின் எங்களுடைய முதலமைச்சருடைய மெசேஜ். நாங்கள் எப்பொழுதும் மாநில கொள்கையில் உறுதியாக இருப்போம். அது கவர்னராக இருந்தாலும் சரி, டெல்லியோட தலைமையிலாக இருந்தாலும் சரி, எங்களுடைய மாநில உரிமையை ஸ்டேட் அட்டானமின்னு சொல்லக்கூடிய அறிஞர் அண்ணாவுடைய கொள்கையில் நாங்கள் எப்பொழுதும் உறுதியாக இருப்போம் என்பதை பதிவு செய்து 4 வருடங்கள் கழித்து முதல் முறையாக அதை நடைமுறைப்படுத்துவது எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். ஒரு சண்டை போட்டு வெளிநடப்பு பண்றதில்லை. அதே கவர்னரை தமிழ் தாய் வாழ்த்தை முதல்ல பாட வச்சு நிக்க வச்சு மரியாதை கொடுத்து தமிழக மக்களுடைய உரிமையை நிலைநாட்டியது இந்த அவையில். அதனால இதை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோழர்கள், உங்களுடைய கொள்கையும் எங்களுடைய கொள்கையும் அண்ணாவுடைய கொள்கையும் தான். இதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. இதில் நம்ம கிட்ட எந்த விதமான வேறுபாடும் கிடையாதுங்களை நம்முடைய சகோதரர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட பதிவு பண்ணிக்கிறோம். அதில் நாங்கள் எப்பொழுதும் எங்கள் உயிரை விட உறுதியாக நாங்கள் இருப்போங்கிறதை பதிவு பண்ணிக்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஆளுநர் மாளிகை என்பது அவருக்கு கட்டுப்பட்டது. உயர்நீதிமன்றம் என்பது நீதிபதிக்கு கட்டுப்பட்டது. இந்த அவை என்பது முழு அதிகாரம் படைத்தது உங்களுடைய கட்டுப்பட்டது. ஆளுநராக இருந்தாலும் சரி, ஜனாதிபதியாக வந்தாலும் சரி, இந்த அரங்கத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கட்டுப்பட்டது. நீங்கள் எடுக்கிற முடிவு தான் இறுதியான முடிவு. இதுதான் நான் காலகாலமாக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் அவர்கள் எது ஒரு குற்றச்சாட்டும் சொல்லவில்லை.
அவர் உங்களை கன்சிடர் பண்ண ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். நடந்து முடிந்தது நல்லதாக நடந்திருக்கிறது. இனி நடப்பவையெல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஆட்சி அமைகின்ற போது அந்த ஆட்சிக்கு உறுதுணையாக இருப்பதற்கு தான் இன்றைக்கு மேகதாட்டு பிரச்சனையிலே நீங்கள் கொண்டு வந்திருக்கின்ற தீர்மானத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்கள் எதிர்க்கட்சித் தலைவர் வரவேற்றிருக்கின்றார். நல்லவைகளை வரவேற்போம், அல்லவைகளை சுட்டிக்காட்ட வேண்டும். இதுதான் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியின் கடமை. உங்களுக்கும் எங்களுக்குமான வாக்கு வித்தியாசம் 17 லட்சம் தான். மக்கள் நலத்துறை அமைச்சர் அவர்கள். சற்று முன் பேசிய திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர் கூறுகையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் 17 லட்சம் வாக்குகள் மட்டும்தான் வித்தியாசம் என்று குறிப்பிட்டார். எந்த சூழ்நிலையில் அந்த வாக்கு வித்தியாசம் என்பதை மக்கள் அறிவர். தமிழக வெற்றிக் கழகம் தனித்து நின்று பெற்ற வாக்குகளையும் திராவிட முன்னேற்றக் கழகம் பல கட்சி கூட்டணிகள் உடன் பெற்ற வாக்குகளையும் ஒப்பிடுவது மிக மிக பொருத்தமாக இருக்காது. நாங்கள் பெருமையுடன் சொல்வோம், எங்களுக்கு கிடைத்த ஒவ்வொரு வாக்கும் தமிழக வெற்றிக் கழகத்திற்காக மட்டும், தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்காக விழுந்த வாக்குகள் தான். பல கட்சி கூட்டணிகளுடன் தேர்தலில் வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைத்த வாக்குகள் கூட்டணி கட்சிகளுக்காகவும் விழுந்த வாக்குகள் என்பதை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொன்ன கருத்துகள் சரிதான். நீங்கள் தனியாக நின்ற பெற்று வாக்குகள், ஆனால் வரும் காலத்திலும் நாங்கள் தனியாக நிற்போம், தனியாக வாக்குகளை பெறுவோம் என்று நீங்கள் சொல்ல தயாரா? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எந்த ஒரு கட்சியும் தமிழ்நாடு வரலாற்றில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று சொன்னதில்லை, சொன்னதை செய்ததில்லை. முதல் மாநாட்டில் சொன்னதை இந்த நேரத்தில் செய்து காட்டிக் கொண்டிருக்கிறோம். அதே போல மக்கள் வழங்கிய தீர்ப்பை எப்போதும் யாரும் எந்த காரணத்திற்காகவும் சிறுமைப்படுத்தி பேசக்கூடாது. தனி ஒரு கட்சியாக இந்த சட்டமன்றத்திலே மற்ற தோழமை கட்சிகளை விட, மற்ற அரசியல் கட்சிகளை விட மிக மிக பெரிய வாக்கை மக்கள் வாரி வழங்கி தமிழக வெற்றிக் கழகம் இன்றைய தினம் இந்த ஆட்சியை அமைத்திருக்கிறது. எனவே எங்களுக்கு எதிராக பேசுவதாக நினைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக யாரும் பேசுவதை பேரவைத் தலைவர் அனுமதிக்க கூடாது என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்டுகிறேன்.